அனைவருக்கும் வணக்கம். உலகில் மிக வேகமாக பறக்கும் 10 பறவைகளை பற்றி பார்ப்போம். பறவைகள் வானில் பறப்பதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நாமும் பறவைகளைப் போல பறக்க மாட்டோமா என இருக்கும். உலகில் சிறு பறவைகள் முதல் பெரிய பறவைகள் வரை பல பறவை இனங்கள் உள்ளன. இதில் சில பறவைகள் விமானங்களைப் போல மிக வேகமாக பறந்து செல்லும். அப்படி மிக வேகமாக பறந்து செல்லும் 10 பறவைகளை பற்றி பார்ப்போம். 10. கேன்வாஸ் பேக். கேன்வாஸ் பேக் வாத்து வட அமெரிக்கா முழுவதும் சதுப்பு நிலங்களில் வாழ்கிறது. இது 34 அங்குல இறக்கைகளை கொண்டது. பறக்கும் பொழுது அதிகபட்சமாக 117 கிலோமீட்டர் வேகத்தை அடையும். குளிர்காலத்தின் தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் கனடாவின் எல்லைகளுக்கு இடையில் அமைந்துள்ள பெரிய ஏரிகளை நோக்கி இடம்பெயர தொடங்குகின்றன. இவை இடம்பெயரும் பொழுது வி வடிவத்தில் பறக்கின்றன. 9. கிரே ஹெட்டட் ஆல்பட்ராஸ். கிரே ஹெட்டட் ஆல்பட்ராஸ் நீல நிற சாம்பல் தலை மற்றும் கழுத்தும் கருப்பு சாம்பல் வால் ஆகியவற்றையும் கொண்டுள்ளது. 2.2 மீட்டர் நீளமுள்ள இறக்கையுடன் இந்த ஆல்பட்ராஸ் அதிகபட்சமாக 126 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். 8. ரெட் பிரீஸ்டட் மெர்கான்சர். இந்த ரெட் பிரீஸ்டட் மெர்கான்சர் ஒரு பெரிய டைவிங் வாத்து. இது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் நன்னீர் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. வயது வந்த மெர்கான்சர் 2.2 முதல் 2.6 அடி அளவில் இறக்கைகளை கொண்டுள்ளது. குளிர்காலம் வருவதற்கு முன்பு வட அமெரிக்காவின் உள் நிலங்களிலிருந்து வடக்கு கனடா மற்றும் அலாஸ்காவை நோக்கி குடிபெயர்கிறது. இந்த பயணத்தின் போது மெர்கான்சர் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வேகத்தை அடைகிறது. கிரேட் ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் வடக்கு கனடாவின் ஈரநிலங்கள் ஆகியவை மெர்கான்சரின் முக்கிய இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள். பெண் பறவை 10 முட்டைகள் வரை இடும். இந்த மெர்கான்சர் முக்கியமாக மீன்கள், நண்டுகள் மற்றும் இறால்களை உண்கிறது. 7வது இடத்தில் இருப்பது ஸ்பர் விங்ட் கூஸ். இந்த ஸ்பர் விங்ட் கூஸ் வாத்து ஆப்பிரிக்கா முழுவதும் ஈரநிலங்களில் காணப்படும். இதனுடைய நீளம் 30 முதல் 45 அங்குலங்கள் வரை இருக்கும். 7 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். இது 2 மீட்டர் வரை இறக்கையையும் கொண்டுள்ளது. 141 கிலோமீட்டர் வேகம் கொண்ட உலகின் வேகமான வாத்து இனம் இது. ஸ்பர் வாத்துக்களின் குடும்பத்தில் மிகப்பெரியது. இதால் உலகில் உள்ள மற்ற வாத்துகளை விட வேகமாக பறக்க முடியும். 6. ஃப்ரிகேட் பேர்ட். ஃப்ரிகேட் பேர்ட் ஒரு மிகப்பெரிய கடல் பறவை. இது உலகெங்கிலும் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகிறது. இவற்றின் இறக்கை 2.3 மீட்டர் நீளம் வரை இருக்கும். உடல் எடை விகிதத்துடன் ஒப்பிடும் பொழுது ஃப்ரிகேட் பறவை உலகின் மிகப்பெரிய இறக்கைகளை கொண்டுள்ளது. இது அதிகபட்சமாக 152 கிலோமீட்டர் வேகத்தை அடையும். ஒரு வாரம் வரை இது பறந்து கொண்டே இருக்குமாம். ஓய்வெடுப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்யவும் நிலத்திற்கு வருமாம். மற்ற வேகமான பறவைகளைப் போலல்லாமல் ஃப்ரிகேட் பறவைகள் நிலத்தில், குறிப்பாக கடலோரங்களில் நன்றாக நடக்க முடியாது. இது பறக்கும் மீன், நண்டுகள் மற்றும் ஓடுகள் உள்ள மீன்கள் போன்ற இரைகளை பிடிக்க காற்றில் பாய்ந்து சரியான நேரத்தில் இரையை பிடிக்கிறது. 5. யுரேசியன் ஹோபி. யுரேசியன் ஹோபி பால்கன் குடும்பத்தின் ஒரு சிறிய இனம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வனப்பகுதிகள், நதி விளிம்புகள் மற்றும் காடுகளில் காணப்படுகிறது. குளிர்காலத்தில் மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவை நோக்கி செல்கிறது. இவை அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. 4. ஒயிட் த்ரோட்டட் நீடில் டெயில். சைபீரியா மற்றும் ஆசியாவின் மலைப்பாறைகளில் வசிக்கும் இந்த நீடில் டெயில் ஸ்பைன் டெயில்ட் ஸ்விஃப்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. 168 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த பறவை நீண்ட வளைந்த இறக்கைகள் மற்றும் சக்தி வாய்ந்த உடலை கொண்டுள்ளது. இந்த பறவைகள் குளிர்காலம் துவங்குவதற்கு முன்பு தெற்காசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்கின்றன. குளிர்காலத்தின் முடிவில் மீண்டும் தங்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்திற்கு திரும்புகின்றது. 3. கிர் ஃபால்கன். கிர் ஃபால்கன்கள் அதிவேக டைவ் மற்றும் நீண்ட கூர்மையான இறக்கைகளுக்கு பெயர் பெற்றது. கிர் ஃபால்கன்கள் உலகின் மிகப்பெரிய ஃபால்கன் ஆகும். இது 20 - 24 அங்குலங்களும் 1.3 கிலோ எடையும் இருக்கும். பெரிய உயரத்திலிருந்து இரையை பிடிக்க இது செங்குத்தாக டைவ் செய்யும். ஒரு டைவின் போது கிர் ஃபால்கன் அதிகபட்சமாக 209 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். இதன் இறக்கைகள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு நுனிக்கு 50 அங்குல நீளம் இருக்கும். 2. கோல்டன் ஈகிள். கோல்டன் ஈகிள் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய வேட்டையாடி பறவை. இந்த சக்தி வாய்ந்த கழுகு 26 முதல் 40 அங்குல நீளம் கொண்டது. 7 கிலோ வரை எடையை கொண்டுள்ளது. இந்த கோல்டன் கழுகுகளுக்கு 2.3 மீட்டர் இறக்கைகள் உள்ளது. இது இரையை மிக பெரிய உயரத்திலிருந்து டைவ் செய்து பிடிக்கிறது. ஒரு டைவ் செய்யும் பொழுது கோல்டன் ஈகிள் அதிகபட்சமாக 321 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். நீண்ட அகன்ற இறக்கைகள் கொண்ட கோல்டன் ஈகிள் நீண்ட நேரம் காற்றில் பறக்கும். இதன் மிகவும் கூரிய பார்வை இரையை மிகப்பெரிய உயரத்திலிருந்து கண்டுபிடிக்கும். 10 - 15,000 அடி உயரங்களிலும் கோல்டன் ஈகிளால் பறக்க முடியும். முதலிடத்தில் இருப்பது பெரேக்ரின் ஃபால்கன்.
389 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய பெரேக்ரின் ஃபால்கன் பூமியில் மிக வேகமாக பறக்கும் பறவையாகும். இது அண்டார்டிகாவை தவிர எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. வயது வந்த ஃபால்கன் சக்தி வாய்ந்த நீண்ட கூர்மையான இறக்கைகளை கொண்டுள்ளது. இது இந்த பறவைக்கு வேகமாக பறந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் உள்ளது. இந்த பறவைகள் வேட்டையாடும் பொழுது பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். உயரமான இடத்தில் பறந்து கொண்டே சிறிய பறவைகளை வேட்டையாடுகிறது. மற்ற பறவைகளைப் போலல்லாமல் இந்த பறவைக்கு வலுவான இதயம் மற்றும் மிகவும் திறமையான நுரையீரலும் இருக்கிறது. இரையை பிடிக்க மிக வேகமாக டைவடித்து பறக்கும் போது கூட அதனுடைய நுரையீரல் போதுமான ஆக்சிஜனை அதன் உடலுக்கு தொடர்ந்து கொடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.